ரைஸ் தவிர, சுகர் தவிர, இதெல்லாம் தாண்டி எந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல சீக்ரெட்டா நம்மளோட ஹெல்த்த டேமேஜ் பண்ணுது சார்? ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த கேலரீஸ கால்குலேட்டே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்ப நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ப ஒரு ஃப்ரைடு சிக்கனே எடுக்கிறோம் அப்டின்னா, அதில எவ்வளோ கேலரீஸ் இருக்கு என்னன்றது ஈஸியா ஒரு 700, 750 கேலரீஸ் வந்துரும். நம்ப ஒரு ஒரு 4 ஃப்ரைட் சிக்கன் ஆஃப் திங்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்டின்னாலே, அதில ஒரு 500 டூ 700 கேலரீஸ் வந்துருது. இப்போ ஒரு 500 கேலரீஸ் நீங்க நார்மலா ஒரு ஹெல்த்தி ஃபுட்ஸ நம்ம ஆல்டர்னேட் அப்டியே பண்ணலாம். இப்போ ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் நம்ம எடுக்கிறோம் அப்டின்னா, அதில ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்டி இப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 130 கேலரி வரும். கூட நம்ம இப்ப ரைஸ் ஆர் சாம்பார் வாட் எவர் இட் இஸ் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்மளுக்கு அது சாட்டிட்டி ஒண்ணு நம்மளோட பேலன்ஸ்டு மீல் எல்லாமே வந்துச்சு. புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ். அடுத்தது குவாலிட்டி ஃபுட்ஸ நம்ம எடுத்துக்கிறோம் 2வது. 3வது விஷயம் நம்ம கேலரீஸும் நம்ம அதுக்குள்ளார எடுக்கிறோம். 4வது விஷயம் சாட்டிட்டி லெவல்ஸ். அத சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங் எஃபெக்ட்ன்றதும் ஒண்ணு இருக்கும். மு 5வது நம்ப அ நம்மளுக்கு வந்து திரும்ப அது கிரேவிங்ஸ் அந்த மாரியான திங்ஸ் அது ரொம்ப புஷ் பண்ணாது. வேரஸ் அந்த ஃபுட்ட நீங்க எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்த அப்படியே ரெப்ளிகாவா பண்ணும். ஆப்போசிட்டா.